ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 9. பிணி நீங்கிய பேரருளாளன். விதர்ப தேசத்திலே கௌண்டின்யம் என்றொரு நகரம் இருந்தது. அந்நகரில் வீமன் என்ற அரசன் ஒருவன் இருந்து வந்தான். அவன் தர்ம பத்னி சாருஹாசினி என்பவள் ஏராளமாக சுகபோகங்களோடும் கீர்த்தியோடும் ஆட்சி புரிந்து வந்த அவனுக்கு வெகு நாட்களாக மனக்குறை ஒன்று இருந்து வந்தது. குழந்தை பிறக்கவில்லையே என்று துக்கம் சதா அவனை வருத்தி வந்தது. ஏழை எளியோர்க்கும் வேத விற்பன்னர்க்கும் அநேக தானங்கள் செய்தான். அப்படியும் அவன் குறை நீங்குவதாயில்லை. மனம் தளர்ந்து அவன் தன் மனைவியை அழைத்து சொன்னான். தேவி, நாம் செய்யாத தான தர்மங்கள் இல்லை, வேள்விகள் பாக்கி கிடையாது. அப்படியும் நமக்கு சந்ததி ஏற்படாதிருக்கின்றத. புத்திரன் இல்லாத இல்வாழ்வு எதற்கு தான் பிரயோஜனம்? நாம் வனத்திற்கு சென்று தவத்தில் ஈடுபடுவோம். அதனால் புத்திரபாகம் ஏற்பட்டாலும் ஏற்படும். அப்படி ஏற்படவில்லையானால் அடுத்த பிறவிலாவது நற்கதி அடைய வாய்ப்பு ஏற்படும். சாருஹாசினியும் பிள்ளை இல்லாத குறையால் பெரிதும் வருந்தி வந்தாள். ஆகவே அவள் கணவன் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாது அவனுடன் வனத்திற்கு புறப்படத் தயாரானாள். பின்னர் அரசனும் தனது அமைச்சர்களான சுமந்த், மனோரஜித்தம் என்ற இருவரையும் அழைத்து சொன்னான். அமைச்சர்களே, பூர்வ ஜென்மத்தில் நான் என்ன பாதகம் செய்தேனோ தெரியவில்லை. அல்லது என் மனைவிதான் செய்யக்கூடாத தீச்செயல்கள் புரிந்தாளோ, அல்லது இரண்டுமே இல்லாத வேறொரு காரணமோ, ஏதோ ஒன்றால் இப்பிறவியில் எங்களுக்கு புத்திர சந்தானம் இல்லாது போய்விட்டது. சகல சௌபாகியங்களும் இருந்தும் இவ்வொரு பாக்கியம் கிட்டாதிருப்பின் மற்றவையால் என்ன பயன்? எனக்கு பின் நான் செய்து வந்த நற்காரியங்களை தொடர்ந்து ஒரு குறைவும் இன்றி நடத்தி வர ஆளில்லாது என் வம்சம் பூண்டோடு அழியப் போகிறது. ஆகவே வனத்திற்கு சென்று தவத்தில் ஈடுபடப் போகிறோம். எங்கள் எண்ணம் ஈடேறி திரும்பும் வரை இந்நாட்டை நீங்கள் இருவரும் கண்ணும் கருத்துமாக ஆட்சி புரிந்து வர வேண்டும். ஒருவேளை எங்கள் விருப்பம் நிறைவேறாது போய்விட்டால், நாங்கள் திரும்பவில்லையானால் நீங்கள் இருவரும் நாட்டை சமமாக பிரித்து கொள்ளுங்கள். அரசனின் இவ்வார்த்தைகளை கேட்டு அமைச்சர் இருவரும் கண்ணீர் உகுத்தனர். அவர்களை பலவாறு தேற்றி நல்லுரைகளை வழங்கி அரசனும் அரசியும் நாட்டை விட்டு புறப்பட்டு வனத்திற்கு வந்தனர். கானகத்திலே காய்கனி கிழங்குகளை புசித்து பிரயாணப்பட்டு வரும்போது தெள்ளிய நீர்த்தடாகம் கொண்ட அழகிய சோலை ஒன்றினுள் நுழைந்தனர். அங்கு கண்ட காட்சி அவர்களை திகைக்க வைத்தது. அச்சோலையில் பக்ஷி ஜாதிகள் வகையாக சேர்ந்து மகிழ்ச்சி பிரவாகமாக ஓடி பறந்து திரிந்தன. மான்களும் பசுக்களும் பயமில்லாமல் நடமாடின. அவை நீர் குடிக்கும்போது புலி, ஓய்நாய் முதலிய துஷ்ட மிருகங்களும் பக்கத்திலே வந்து தடாகத்தில் நீர் அருந்தின. பூனையும் எலியும் பகையின்றி விளையாடின. இவ்விதமாக விரோதம் என்பதே இல்லாமல் எல்லா மிருகங்களும் ஒன்றுக்கொன்று அன்பாக வளர்ந்து வரும் அதிசயத்தை கண்டு அரசனும் அரசியும் ஆச்சரியமடைந்தனர். விரோத மனப்பான்மை ஒழிந்து எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியோடு வாசம் செய்யும் இச்சோலையில் யாரோ ஒரு மகான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் அவரை தரிசனம் செய்து ஆசி பெற வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஆசிரமத்தை தேடி வந்தனர். அந்த ஆசிரமத்தில் விஸ்வாமித்திரன் தமது சிஷ்யர்களுடன் இருக்கின்றார் என்பதை அறிந்தபோது அவர்கள் அடைந்த ஆனந்தம் கொஞ்ச நஞ்சமல்ல. ஏதோ பூர்வ ஜென்மத்தில் செய்துள்ள தற்காரியங்கள் தான் இந்த முனிவரை சந்திக்கும் பாக்கியம் இப்பிறவியில் கிட்டியிருக்கதென்பது என்று பரவசம் கொண்டவர்களாய் ஆசிரமத்தில் நுழைந்து சிஷ்யர்களுடன் அமர்ந்திருக்கும் முனிவரை வணங்கினார். கணவன் மனைவியுமாக வந்து நமஸ்கரித்த அவ்விருவரை கண்டதும் விஸ்வாமித்திரர் மனம் கனிந்து நல்ல புத்திரன் பிறக்கட்டும் என்று ஆசீர்வாதித்தார். முனிவரை சேவித்து எழுந்த தம்பதி இருவரும் அவரது ஆசியை கேட்டு மனம் குளிர்ந்தவர்களாய் திரும்பவும் அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினர். விஸ்வாமித்திரரும் அவர்களை பார்த்து, அரசே, நீ யார்? உன் முனைவியோடு என் ஆசிரமத்தை தேடி வந்த காரணம் என்ன என்று வினவினார். அரசன் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தோட, முனிசிரேஷ்டே, தங்கள் ஆசீர்வாதம் இத்தனை காலமாக அனுபவித்து வந்த எங்கள் உள்ளத்து வேதனையை நீக்கிவிட்டது. சுவாமி, என் பெயர் வீமன். விதர்பத்தில் உள்ள கௌண்டின்யம் என்ற நகரத்து அரசன். எத்தனையோ தான தர்மங்களும் வேள்விகளும் செய்தும் புத்திர சந்தானம் மட்டும் கிட்டாது வேதனை அடைந்திருந்தோம். புத்திரன் இல்லாத பிறவியில் நற்பயன் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து தவம் செய்ய நாட்டை விட்டு கானகம் வந்தோம். எங்கள் மனோபீஷ்டம் நிறைவேறுவதற்கு அறிகுறியாக தங்களை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தது.
தாங்களும் மனமுவந்து புத்திரன் பிறக்கட்டும் என ஆசீர்வாதித்தீர்கள். இனி எங்களுக்கு என்ன குறை இருக்கிறது? முக்காலமும் உணர்ந்த தங்களுக்கு தெரியும், நான் செய்த தவறுதான் என்ன. இத்தனை காலமாக பிள்ளை பிறக்காது நாங்கள் வருந்த நேரிட்டது எதற்காக? தயவு செய்து தெரிவித்தால் அத்தவறுக்கான பரிகாரத்தை செய்து தங்கள் ஆசீர்வாதத்தின் பூரண பலனை அனுபவிப்போம் என்று பிரார்த்தித்தான். பீமராஜனே, உன் முன்னோர்கள் தினமும் விநாயகரை ஆராதித்து அவர் அருளை பெற்று வந்தனர். நீயோ மனைவியிடம் உள்ள அதிப்பிரியத்தினால் அவ்வாராதனையை விட்டுவிட்டாய். அதனால்தான் உனக்கு இத்தனை நாட்கள் பிள்ளை பிறக்கவில்லை. உன் முன்னோர்கள் அப்பெருமானை ஆராதித்து அடைந்த நன்மைகளை சொல்லுகிறேன். நீயும் அவ்வாறே விக்னராஜனை ஆராதித்து நற்பலன்களை அடைவாய் என்று சொன்ன விஸ்வாமித்திரர் பீமராஜனின் முன்னோர்களை பற்றி விவரமாக தெரிவித்தார். கர்நாடகா தேசத்தில் பானு என்னும் நகரத்தில் வல்லவன் என்ற அரசன் ஆட்சி புரிந்து வந்தான். அவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான். பிறக்கும் போதே அக்குழந்தை ஊமையாகவும் செவிடாகவும் குருடாகவும் இறந்ததோடு உடல் எங்கும் நோய் காரணமாக ரணங்கள் நிறைந்து சீழும் இரத்தமும் வழிய பார்க்க சகிக்காததாக இருந்தது. தனக்கு இத்துர்பாகியம் ஏற்பட்டதே என அரசி கமலை பெரிதும் துக்கித்தாள். பிள்ளை பிறக்காமல் இருந்தால் அந்த ஒரு குறையோடு போயிருக்கும். இப்போதோ நோயினால் வருந்தும் அக்குழந்தையை பார்த்து பார்த்து நாள்தோறும் விசனப்படும்படி ஆகிவிட்டதே என அவள் துக்கித்தாள். அரசனும் மனைவியை தேற்றி, முன்வினை காரணமாக நமக்கு இம்மாதிரி பிள்ளை பிறந்திருக்கிறது. அதற்காக இப்போது வருந்துவதால் பலன் இல்லை. எப்பொழுதும் துன்பங்களே நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்காது. இதற்கு ஒரு விடுவு காலம் இருந்தே தீரும். பாலனின் பிணியை தீர்க்க சகல முயற்சியையும் கைக்கொள்ளுவோம் என்று ஆறுதல் சொன்னான். குழந்தைக்கு தக்கன் என பெயரிட்டு வளர்த்து வந்தான். சிறந்த வைத்தியர்களை கொண்டு வைத்தியம் செய்வித்தான். 12 வருடங்கள் தொடர்ந்து வைத்தியம் செய்தும் மகனின் நோய் நீங்கவில்லை. ஏராளமாக செலவழித்ததுதான் அவன் கண்ட பலன். அரசனின் உள்ளம் துயரம் தாழாது மகனிடம் வெறுப்பு கொண்டது. ஒரு நாள் அவன் தன் மனைவியை அழைத்து, தேவி, நாம் செலவழித்தது சிரமம் கண்டுதான் மிச்சம். இனியும் நோயினால் வருந்தும் இவன் அரண்மனையில் இருக்க லாயக்கற்றவன். நோயும் தீருவதாக இல்லை. இவனை அழைத்து கொண்டு எங்காவது நீ போய்விடு என்றான். கணவனின் வார்த்தைகளை கேட்ட கமலை பதைத்து அவன் கால்களில் விழுந்து கெஞ்சினாள். நாதா, தாங்கள் இவ்வாறு சொல்லும் அளவுக்கு எப்படி மனம் துணிந்தீர்? மைந்தனை துறக்கும் எண்ணம் தங்கள் உள்ளத்தில் எவ்வாறு நுழைந்தது? கண்ணும் இல்லாது காதும் கேளாது பேசக்கூட வழியின்றி நோயினால் வருந்தும் இப்பாலகன் என்ன செய்வான்? தாங்கள் சொல்வது சரிதானா என்று சிந்தித்து பாருங்கள் என்று கண்ணீர் விட்டு கதறினாள். அரசன் தன் உறுதியை கொஞ்சம் கூட தளர்த்தவில்லை. அரண்மனையில் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக சொல்லிவிட்டான். கமலை மகனை அழைத்து கொண்டு நகரை விட்டு வெளியேறினான். பகவானை தவிர வேறு துணை யாருமில்லை என்று அவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு மைந்தனுடன் கானகத்தில் நடந்தாள். ஒரு நாள் அவ்வனத்தில் திரிகின்ற கள்ளர் கூட்டம் அவர்களை கண்டது. சகல ஆபரணங்களுடன் வந்திருந்த அவர்களை சூழ்ந்து கொண்டனர். நோயினால் வருந்தும் பாலகன் மீது இறக்கப்பட்டு அவர்கள் இருவரையும் உயிரோடு விட்டு சென்றனர். அரசபோகத்தோடு அரண்மனையில் வாழ்ந்து வந்த தான் இவ்விதம் இடுப்பு துணியோடு கானகத்தில் திரிய வேண்டி வந்தது என்பதை நினைத்து வருந்திய கமலை தனது உயிரை மாற்றிக்கொள்வதே சிறந்ததென்று முடிவுக்கு வந்தாள். அடுத்த வினாடி அவள் நினைவு பாலகன் மீது திரும்பியது. அவனுக்கு இருக்கும் துணை அவள் ஒருத்திதானே. அவளும் போய்விட்டால் அவனுக்கு வேளா வேளைக்கு ஆகாரம் புணர்ந்து கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? கண் பார்வை என்று தவிக்கும் அவனை கைப்பிடித்து அழைத்து செல்பவர் யார்? இவை எல்லாவற்றையும் நினைத்த போது அவள் அவசரப்பட்டு தன் உயிரை மாய்த்து கொள்ள தீர்மானம் செய்ததற்கு வருந்தினாள். நாளுக்கு நாள் அவர்கள் உடல் மெலிந்தனர். அறுசுவை உண்டு அருந்தி அவர்களுக்கு கனிகளும் காய்களும் பசியை எங்கனம் போக்கும். அதுவும் வேலை தவறாது கிடைக்கவில்லையே. பசியினாலும் தாகத்தாலும் வருந்திய இருவரும் எங்காவது கிராமத்திற்கு சென்று யாசகம் பெற்றாவது ஜீவிக்கலாம் என காட்டையோட்டினார் போலிருந்த குண்டினபுரத்துக்கு வந்து சேர்ந்தனர். ஊருக்கு வெளியே இருந்த கோயிலில் இருவரும் தங்கினர். கமலை தனது புத்திரனை அக்கோயிலிலேயே விட்டுவிட்டு தான் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களுக்கு சென்று பிச்சை எடுத்து வந்து மகனுக்கும் கொடுத்து தானும் பசியாறினாள். இவ்விதமாக அவர்கள் இருக்கும்போது ஒரு நாள் கமலை தன்னோடு மகனையும் அழைத்து செல்ல நினைத்துள்ளாய். அவனையும் கூட அழைத்து சென்றாள்.
குண்டினபுரத்தின் சமீபத்தில் உள்ள ஒரு காட்டிலே முற்கள முனிவர் என்பவர் வசித்து வந்தார். அவருக்கு விநாயக பெருமானிடம் அளவற்ற பக்தி. சதா அவரையே தியானித்து அவரது பரிபூர்ண கடாட்சம் பெற்றவர். கமலையும் தக்கனும் வீதிகளில் சென்று கொண்டிருக்கும் போது அவ்வழியே முற்கள முனிவர் வந்து கொண்டிருந்தார். அவர்களை கடந்து செல்லும் போது அவர் தேகத்தில் பட்ட காற்று தக்கனின் உடல் மீது பட்டது. அந்த கணமே அவன் உடலில் மாறுதல்கள் ஏற்பட்டன. பிறவிக்குருடாக இருந்த அவனுக்கு பார்வை வந்தது. பக்கத்தில் உள்ளவர்கள் பேசுவதை கேட்டான். அவனுடைய ஊமைத்தன்மை போய் அவனும் பேசினான். அது மட்டுமல்ல, தாயின் கர்ப்பத்தை விட்டு வெளிவந்தது முதல் அவனை வருந்தி வந்த நோய் மறைந்து விட்டது. கோடி சூரிய பிரகாசத்தோடு மன்மதனை பழிக்கும் அழகோடு விளங்கும் அவனை கண்டதும் கமலை அடைந்த மகிழ்ச்சி அளவில்லாதது. மகனை கட்டி அணைத்து கொண்டு முச்சி முகர்ந்தாள். அவன் கண்களையும் காதுகளையும் விரல்களால் தடவி பார்த்தாள். அவளால் பேச முடியவில்லை. குழறியது. அவன் உடலெங்கும் தடவி பார்த்தால் உடலில் நோய் இருந்தது என்பதற்கு அறிகுறியே தெரியவில்லை. குதித்தால் கூத்தாடினாள். அவனை அணைத்து பலவாறாக முத்தமிட்டாள். குழந்தாய், என்னை தெரிகிறதா? நன்றாகப் பாருடா. நான் தான் உன் தாய். உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றவளடா. என்னை பார், நன்றாகப் பார். இதுவரை உன் தாயை நீ பார்த்ததே இல்லை அல்லவா? ஆசை தீரப்பாருடா மகனே. அம்மா என்று என்னை கூப்பிடு. உன் உள்ளத்து பாசம் அனைத்தும் ஒருங்கே சேர அம்மா என்று கூப்பிடு என்று பரவசத்தால் மெய்மறந்து கூறினாள். அவனை தூக்கி தோளில் சாத்து கொண்டாள். கையில் தாங்கி முத்தமிட்டாள். தெய்வமே, இத்தனை நாட்கள் உன் கருணைக்காக காத்திருக்க வேண்டுமென்று வெதித்திருந்தாயா? பரமேஸ்வரா, இக்கிருபா கடாட்சத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் என் கணவனின் உள்ளத்தில் அத்தனை வெறுப்பை உண்டாக்கி எங்களை காட்டிற்கு அனுப்ப செய்தாயா? நான் உனக்கு எந்த விதத்தில் என் மகிழ்ச்சியை தெரிவிப்பேன் சர்வேஸ்வரா என்று ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தோடு அவள் பகவானை ஸ்தோத்திரித்தாள். குண்டினபுரத்து மக்கள் தக்கனையும் கமலையையும் நன்கு அறிவர் என்று பம்ரிக்கத்தக்க முககாந்தியோடு அழுகே உருவெடுத்து வந்தவனாய் எண்ணும்படி தக்கனை கண்டபோது அவர்களும் பெருமகிழ்ச்சி கொண்டனர். அவர்கள் இருவரையும் வரவேற்று உபதரித்து புதிய ஆடை ஆபரணங்களை கொடுத்தார். இவ்வித நிலையில் ஒரு நாள் தாயும் மகனும் சென்று கொண்டிருக்கும் போது வழியில் வேதியர் ஒருவரை எதிர்பட்டனர். பூஜிக்க தகுந்த பெரியவர்கள் எதிர்பட்டால் தாயும் மகனும் அவர்களை அடிபணிந்து வணங்குவது அவசியம். அவ்வாறே கமலையும் தக்கனும் அவரை நமஸ்கரித்தனர். அவர் பரமானந்தம் அடைந்தவராய் ஆசை வார்த்தைகள் பல கூறி விக்னராஜனை தினமும் ஆராதித்து வரும்படி சொல்லி அவரது சடாட்சர மந்திரத்தையும் அவர்களுக்கு உபதேசித்து விட்டு சென்றார். அது முதல் இருவரும் விநாயகரை தம் மனதில் இருத்தி ஏகாங்கிர சந்தனையுடன் தியானித்து வந்தனர். விக்னராஜனும் மனம் மகிழ்ந்தவராய் அவர்களுக்கு தரிசனம் தந்தார். இருவரும் வேழமுகத்தோனை கண்டு களிப்பெய்தி அவரை வலம் வந்து வணங்கி துதி செய்தனர். விநாயகரும் முதல் முனிவரிடம் உருவம் கொண்டு, அன்பர்களே, உங்களுக்கு வேண்டுவது என்ன? கேளுங்கள் என்றான். தக்கன் அறுவரை மறுபடியும் வணங்கி, தேவதேவா, என்னை சேர்ந்தோர் அனைவரும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் சகல சௌபாங்களையும் அடையும் அருள செய்ய வேண்டும் என்று வேண்டினான். கணநாதரும், முற்கள முனிவர் எத்தனையோ சதா தியானித்து பெரும் பாக்கியம் பெற்றவர். அதனால்தான் அவர் உருவில் உனக்கு நான் காட்சி தருகிறேன். என் அருளாலேயே அவர் உடலில் பற்ற காற்று உன் தேகத்தில் பட்ட மாத்திரத்திலேயே உன் பிணிகள் அனைத்தும் நீங்கியது. உனக்கு இனி ஒரு குறைவும் இருக்காது. முனிவரை அண்டி அவர் அருளை பெற்றாயானால் உன் வேண்டுகோளை அவசியம் நிறைவேற்றி வைப்பார் என்று திருவாய் மலர்ந்தருளி விநாயகர் அந்தர்தியானமானார். பின்னர் தக்கன் நேராக முற்கள முனிவர் இருக்குமிடம் தேடிச் சென்றான். அவரை அடைந்து அவர் இரு பாதங்களிலும் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கண்ணீரால் அவர் பாதங்களை கழுவினான். முனிவர் அவன் தோள்களை பிடித்து தூக்கி, குமாரா, நீ யார்? உன் பெயர் என்ன? எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறாய் என்று கேட்டார். சுவாமி, நான் கர்நாடக தேசத்தில் இருக்கும் பானுபட்டணத்தின் அரசன் வல்லவனின் மைந்தன். என் பெயர் தக்கன். என் தாய் கமலை. நான் பிறக்கும் போதே செவிடாகவும் ஊமையாகவும் குருடாகவும் பிறந்தேன். அதனோடு என் உடலெங்கும் நோய் பரவி ஒரே ரணமாக இருந்தது. என் தந்தையார் எத்தனையோ வைத்தியர்களை கொண்டு செய்யாத வைத்தியம் இல்லை. ஆனால் பிணி நீங்கவில்லை. 12 வருடங்கள் வரை அவரும் பொறுத்து பார்த்தார். அதற்கு மேல் அவரால் பொறுக்க முடியவில்லை. நோயினால் சதா வருந்தும் நான் இருப்பதும் இல்லாததும் ஒன்றுதான் என தீர்ப்பு
தீர்மானித்து என்னையும் என் தாயையும் நாட்டை விட்டு விரட்டிவிட்டார். காட்டிற்கு வந்த நாங்கள் இருவரும் பட முடியாத கஷ்டங்கள் பட்டு கடைசியாக இந்த குண்டினபுரத்தை அடைந்தோம். எத்தனை ஊருக்கு வெளியேயுள்ள கோயிலிலே விட்டு என் தாய் மட்டும் ஊருக்கு சென்று யாசித்து வருவாள். ஒரு நாள் என்னையும் தன்னுடன் அழைத்துச் சென்றாள். என் நல்ல காலம் நெருங்கிவிட்டது போலும். வழியிலே தாங்கள் எதிர்பட்டீர்கள். தங்கள் உடம்பில் பட்ட காற்று என் மீது பட்டதும் என் நோய் நீங்கிவிட்டது. கண்கள் பார்வை பெற்றன, காது கேட்டது, வாய் பேசத் துடித்தது. தேவரீரின் தரிசன பாக்கியமே அது. எங்களை போற்றாதவர்கள் யாரும் இல்லை. ஒரு நாள் வேதியர் ஒருவரை வழியில் சந்தித்தோம். அவரை வணங்கி அவரது ஆசியை வேண்டிய போது வேழமுகத்தோனின் சடாட்சர மந்திரத்தை உபதேசித்தார். நானும் என் தாயும் சிந்தையில் விநாயகரை தியானித்து வர அவர் முதலில் ஆனை முகத்தோடு எங்களுக்கு தரிசனம் தந்து பின்னர் தங்கள் உருவில் தோற்றம் காண்பித்தார். தாங்கள் சதா அவரையே தியானித்து வருவதாகவும் அவர் அபிமானம் பெற்றவர் ஆகையால் தங்கள் திருவுருவில் எங்களுக்கு காட்சி தந்ததாகவும் அருளினார். அஷ்ட ஐஸ்வர்யங்களுடனும் சகல சௌபாகியங்களுடனும் நாங்கள் வாய்ந்திருக்க வரம் கேட்டபோது தங்களை அண்டி கோரிய வரங்களை பெற்று கொள்ளுமாறு கூறி மறைந்தார். சுவாமி, தங்களை சரணடைந்துள்ளேன். என் எண்ணத்தை ஈடேற்றி வைக்க வேண்டும் என்று இரு கலங்களையும் கூப்பி அவரை பணிந்தான். முனிவர் தமது கரங்களால் அவனை தூக்கி அணைத்து கொண்டு பரவசம் எய்தினார். குழந்தாய், நான் எத்தனையோ ஆண்டுகளால அருந்தவம் செய்து வருகிறேன். அப்பெருமான் எனக்கு ஒரு முறை கூட காட்சி தந்ததில்லை. உன் பாக்கியம்தான் என்ன? விக்னராஜரின் பரிபூர்ண கடாட்சம் பெற்றுவிட்ட உனக்கு இனி குறையேதப்பா. சகல பாக்கியங்களும் உன்னைத்தானே வந்தடையும் என்று அளவற்ற சந்தோஷம் அடைந்தவராய் அவனை பலவிதங்களிலும் கொண்டாடினார். பின்னர் அவனுக்கு விநாயக பெருமானின் ஏகாட்ச மந்திரத்தை உபதேசித்தார். மகனை வெகுநேரமாக காணாத கமலை துடிதுடித்து போய்விட்டாள். அவன் எங்கு போய்விட்டானோ என்று தேடினாள். கடைசியில் அவன் முற்கல முனிவரையே தேடிச் சென்று நிற்க வேண்டும் என்று உணர்ந்தவளாய் அவரது ஆசிரமத்துக்கு வந்தாள். அங்கே முனிவரின் அருகில் அமர்ந்திருக்கும் மைந்தனை கண்டு ஓடோடி வந்து முனிவரது பாதத்தில் வந்து சேவித்தாள். அம்மா கமலை, உன் வருத்தம் அனைத்தும் மறைந்தோடியது. நீயும் உன் மகனும் என்றைய தினம் கணேசமூர்த்தியின் பாதார விந்தங்களை சேவித்து அவரது அரிசிய தரிசனம் கிடைக்கப் பெற்றீர்களோ அன்றே உங்கள் கஷ்டங்கள் அடியோடு ஓய்ந்தன. இனி உங்களுக்கு எவ்வித குறையும் இல்லை. மகிழ்ச்சியோடு ஊர் திரும்புங்கள் என்றார். தாயும் மகனும் முனிவரை பலவாறு பூஜித்து அவரை விட்டு பிரிய மனமில்லாது அவரிடம் ஆசி பெற்று ஊர் திரும்பினர். தக்கனின் பிணி நீங்கிய மகிமை எடுத்துச் சொன்ன விஸ்வாமித்திரர் அடுத்து அவனுடைய பூர்வ ஜன்ம விருந்தாந்தங்களை சொல்லத் தொடங்கினார்.